இன்னைக்கு காலையில இருக்கிற எல்லா பெட்ரோல் பம்பையும் இழுத்து மூட்டாங்க. இது தர ஆசைப்பட்டியா? மூடிட்டோம்டா. எங்க கிட்ட இனிமே பெட்ரோல் இல்லடா. அவங்க இழுத்து மூடினாங்க. இல்லை, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? ரெண்டே பேர். ஒன்று நாங்க, அதான் மீடியா, இன்னொன்று நீங்க. இந்த மீடியாவை பார்த்து பீதியானீங்க இல்லைங்களா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இன்னைக்கு இருக்கிற எல்லா பெட்ரோல் பம்பையும் இழுத்து மூட்டோம். பொதுவாக பெட்ரோல் பம்புக்கு போனால் கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி வாங்க 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 வாங்க, இங்கே போங்க அங்கே போங்க நின்று பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு காலையில் என்ன தெரியுமா நிலைமை? வாசலில் உட்காந்துக்கிட்டு இந்த வட்டி கடைக்காரன் உள்ளே வரப்போ வட்டியை கேட்குறப்ப ஓன் அலுவலம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். இல்லைப்பா என்கிட்ட இல்லைப்பா, ஓடிருங்க, வந்துடாது அந்த பக்கம்ட்டாங்க. சார், சிட்டிக்குள்ளே மட்டும்தான் சிலிண்டருக்கும் பெட்ரோலுக்கும் பெரும் பிரச்சனையாக இருக்குது. சிட்டியை தாண்டி ஊருக்குள்ளே போயிட்டீங்களே, ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். ஆனால் அங்கேயுமே கமர்ஷியல் சிலிண்டருக்கு டிமாண்டு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஊர் பக்கம் முக்கால்வாசி வரகு தான். எப்பயுமே அவங்க இந்த சிலிண்டரை வச்சுலாம் நம்பி போல வரகு 80%, சிலிண்டர் வெறும் 20%. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரே ஒரு வீடியோ, சில பேர் செஞ்ச ஒரு வேலையினால மொத்த பயலும் பூரா பயல் உண்மையிலே பதறி அடிச்சுக்கிட்டு பீதியாகி ஃபுல் டேங்கை ஃபுல் பண்ணி பெட்ரோல் டேங்கை காலி பண்ணிட்டாங்க சார். முழுசா முடிஞ்சு. ஊருக்குள்ள எவனாச்சும் போய் பாருங்க, அங்கே போயிட்டு எவனோ குடத்தை தூக்கிட்டு நிற்கல, பேரலை தூக்கிட்டு நிற்கல, வாட்டர் கேனை தூக்கிட்டு நிற்கல. எல்லாம் இங்கே இருக்கிறவங்க அந்த பேனிக் பையும் பாங்கல. பேனிக் பையும் கிடையாது, அது பேனிக் ஃபில்லிங். அது எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க, இப்படிலாம் போய் நிற்காதீங்கடா, இது ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை கிரியேட் பண்ணி விட்டுரும், போவாதீங்க, எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை ஆகும். இப்போ அவங்க சொன்னது நடந்துருச்சு இல்லை? அவங்க என்ன நினைச்சாங்களோ மூடிடுவாங்க நினைச்சாங்க. இப்போ ஆக்சுவலி அவங்க மூடினதுக்கு காரணம் அவங்களாம் மூடலை, இவங்க மூட வச்சுட்டாங்க எல்லா பெட்ரோல் பம்பையும் ஓடி போயிட்டு. இப்போ பேலன்ஸ் இருக்காம பத்தியில போடாம அவன் திண்டாடிக்கிட்டு இருக்கான். இவங்களால அவங்க போய் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் மொத்தம் 2 பேர். அதில் ஒன்று நம்ம லோக்கலில் இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறாங்கல்ல, அவங்க செய்கிற ஒரு வேலையை யாரும் அதை கண்டுபிடிக்காமலோ இல்லை கண்டுபிடிக்க மனசு இல்லாமலோ அப்படியே வச்சுருக்காங்க, பதுக்குறாங்க, சிலிண்டரை பதுக்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னொன்று ஒன்றிய அரசு சொன்ன ஒரு பெரிய போய், அது ஒன்று தான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் நடுத்தருவில் நிப்பாட்டி விட்டுருக்கு. பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி. நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சார்? பெட்ரோலோ டீசலோ இல்லை இந்த கேஸ் சிலிண்டரோல கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை பயம். ஐயோ என்ன ஆக போகுதோ, ஒருவேளை நமக்கு இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம். உடனே போயிட்டு எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அமுக்கி வச்சுக்க முடியுமோ அவ்வளவு நம்ம அமுக்கி வச்சுக்கணும். அது நமக்கு அதை கொண்டு போய் சேஃப்டி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி. எப்பாடா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பயம்தான் சார் நமக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. நல்லா தெரிஞ்சுங்க, எல்லா நேரமும் எல்லா விஷயமும் ஸ்மூத்தாகவே போகாது, நம்ம நினச்ச மாதிரியே போகாது. என்னையாச்சும் ஒரு நாள் திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, எதிர்பார்க்காத பிரச்சனை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நின்றோம். அதை பார்த்துவிட்டு வாயிலே வயிற்றுலேயே அடித்தா அந்த பிரச்சனை சரியாகாது சார். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ பெட்ரோலுக்கு டீசலுக்கு நமக்கு இவ்வளவு திண்டாட்டம் பிரச்சனை, அதனால உடனே ஓடி போய் சேர்த்து வச்சுட்டான். நாளைக்கு சோத்துக்கு தண்ணிக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? எங்கே கொண்டு சேர்த்து வைப்பிய? வரும். இப்போ வரல அப்படின்னாலும் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு வரும், ஒரு 100 வருஷம் கழிச்சு வரும். அப்படி வர்றப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் போய் சேர்த்து வச்சு உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒன்றும் இருந்தால் இந்த பெட்ரோலை வாங்கிட்டு போயிருக்காரு, ஃபுல் டேங்க் போட்டு போயிருக்காரு. ஃபுல் டேங்க் போட்டு போனவனை பற்றி கூட ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒரு கேனு அவங்க இந்த சிண்டெக்ஸ் டேங்கை தான் தூக்கிட்டு ஓடலை. நிஜமா சார்? மற்றபடி இருக்கிற எல்லாத்தையும் ஒருத்தெல்லாம் பேரல் இருந்தால் கல்யாணத்துக்கு தண்ணி வைப்பாங்கல்ல, ப்ளூ கலர் பேரல், அந்த பேரலை தூக்கிட்டு ஓடுறாப்புல பெரிய மனுஷன். தண்ணி கேனை தூக்கிட்டு ஓடுறாங்க இஷ்டத்துக்கு. ஒருத்தர் அண்டாவை தூக்கிட்டு வர்றான், குடத்தை தூக்கிட்டு வர்றான். ஏதோ பிடிக்கல, ஏதோ ஓடுறாங்கன்றதுனால எல்லாரும் சேர்ந்து ஓடி போய் வாங்கி வச்சுக்கிட்டது இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை. ஒரு நீங்கள் பிடிச்சி வச்சது அதிகபட்சம் போனால் ஒரு 15 நாள் வருமா? ஆனால் 1 மாதம் வருமா? 10 நாள் நீ வீட்டில் அப்படியே வச்சுருந்தா ஆவியாக போயிடும். அவ்வளவுதான். முதல்ல வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சுருக்கிறது எவ்வளோ பெரிய டேஞ்சரஸான விஷயன்றது வெடிச்சா மட்டும்தான் தெரியும். அதுக்கு இடையில நமக்கு தெரியாது. இவங்க பண்ண கூத்துக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஒருவேளை ஒரு 15-20 நாள் கழிச்சு ஈரான் போகிற ஸ்டாப் பண்ணல, உக்கிரமாக போகுது. இதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு ஈரான்காரனை விடாமல் அடிக்கிறான், ஈரான்காரனை விடாமல் அடிக்கிறாங்க.
ஏன் அந்த அந்த ஹோமோ சலசந்தி இருக்குல்ல, அந்த சலசந்தியை நாஸ்தி பண்ணிடுறாங்கன்னு வைங்க, அது வழியாக கப்பலே வராதபடி ஆகி போயிடுது. என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் நிற்பீங்க? எங்கே கொண்டு போய் பதுக்குவீங்க? சார் கொஞ்ச நாள் நமக்கு வந்து பேசிக்காக வந்து ஒரு சுய அறிவுன்றது வேணுமா வேண்டாமா சார்? இப்போ இந்த சிலிண்டர் இப்போ இந்த மேட்ருக்கு முதல்ல முடிச்சிருவோம். இப்போ சிலிண்டருக்காரங்க பதுக்குறாங்கன்றோம்ல, அதை பதுக்குறாங்க, அநியாய விலைக்கு விற்கிறாங்க. உண்மையாக அநியாய விலைக்கு தான் விற்கிறாங்க. வெறும் 5 கிலோ சிலிண்டர் 2000 16 கிலோ, அந்த 14 கிலோ இருக்குல்ல வீட்டு உபயோக சிலிண்டர், அதை வெளியில் விற்கிற மாதிரி தான் 2500 3000. இந்த வணிக பயன்பாட்டுக்கு 19 சிலிண்டர் இருந்தால் அது 5000. நீ 5000 தரதா இருந்தால் சொல்லி எவ்வளவா இருந்தாலும் இறக்குறேன்றாங்களா? அப்போ சிலிண்டர் இருக்குது, சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இல்லை, இருக்குது. இருக்கிறத எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க சேஃப்டிக்கு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு சரியான டைம், இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இறங்கி செய்வோம். இன்னொரு முறை என்ன இந்த மாதிரி போர் நடந்து நமக்கு என்ன இப்படி ஒரு வாய்ப்பாக கிடைக்க போகுது, அவங்க அதை செய்கிறாங்க. நல்லது. அவங்க மேலே நமக்கு எவ்வளவு கோபம் வருது. இப்போ அந்த பெட்ரோல் பம்ப், இப்போ வண்டிக்கு பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறவன், வீட்டில் உட்காந்துருக்கவன், ஆஃபீஸுக்கு வேலைக்கு போக முடியாதவன், அக்கம் பக்கத்துக்கு வெளியில் ஒரு அவசரத்துக்கு போக முடியாதவெல்லாம் கேனில் வாங்கினவனை பார்த்தா என்ன நினைப்பேன்? இந்த கேனில் வாங்கினவங்கலாம் அவங்க சொந்த தேவைக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? சில பேர் குட்டியானை கூட்டிகிட்டு வந்து இந்த தண்ணி எடுப்பாங்கல்ல வாட்டர் பிளான்ட்டில், அந்த மாதிரி மொத்தமாக கேனை ஒரு 30 கேனை ஒப்பிட்டு போகிறான். 30 கேனை ஒப்பிட்டு போகிறான் சார். என்னத்தை பண்ண போகிறாங்க அவங்க? அத்தனை பேர் என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா? பிளாக்கில் விற்பாங்க பெட்ரோல். ஏன்னா பிளாக்ல விற்பாங்க. அதுதான் அதுக்கு தான் அவங்க பேரலில் பிடிச்சி என்ன சார் பண்ண போகிறாங்க? ஊரில் அதெல்லாம் ஒயினா பேரலில் பிடிச்சி மண்ணுக்குள்ளே போட்டு போச்சு ஒரு 30 வருஷம் கழிச்சு எடுக்கிறதுக்கு. பெட்ரோல் கொண்டு போயிட்டு உடனே விற்று எவ்வளோ இன்னைக்கு விற்க கிளம்பியிருப்பாங்க எல்லாரும் வாங்கிட்டு போனவங்க அத்தனை பேரும். பொதுவாக பெட்ரோல் பம்பில் அப்படி போடக்கூடாது சார், பொதுவாக போடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, அங்கே அவ்வளோ தூரம் டென்ஷனு கூட அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பெட்ரோல் போடுறவரோட நிலைமையை நினச்சி பாருங்க. எவ்வளோ பேர்கிட்ட பேசுவாப்புல, போட்டவே அவன் மாட்டுக்கு பொசுக்குன்னு போயிடுவான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு, அடுத்த ஆளுக்கு போகணும்ல, அங்கே நிற்கிற வேறு வழி. ஆக்சுவலி இது வந்து ரூல்ஸு படி தப்பு இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த டென்ஷன் அந்த பெட்ரோல் பம்பில் வேலை பார்க்குறவங்க வேறு வழியில் நகர மாட்டேன்ட்டாங்க. இல்லை சில பேர் சண்டைக்கு போய் நினச்சி பாருங்க, எவனாச்சும் 1-2 பேர் அவங்களுக்கு பெட்ரோல் பம்பு கலவரமாகி போயிடும். அவ்வளோ பேர். இதுக்கு மொத்த காரணம் ஏன் இன்னைக்கு இவ்வளோ பேர் நேற்றுக்கிழமை, அதாவது புதன்கிழமை நைட்டு வியாழக்கிழமை மத்தியானம் பல பங்குகள் மூடப்பட்டுச்சு. ஏன் தெரியுமா? புதன்கிழமை சாயந்தரம் ஒருத்தன் வேளச்சேரி பக்கத்தில் அவனை அந்த வீடியோ தான் வைரல். அவனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையா. என்ன பண்ணிவிட்டான் அந்த இதில் அந்த வீடியோவில் வேற சொல்லிவிட்டான், சார் ஏன் டேங்கை ஃபுல் பண்ணிட்டான், பக்கத்தில் ஒரு 2-3 பாட்டில் வச்சு வாங்கிட்டான். ஏன்டா வாங்குறேன்னா பெட்ரோல் பம்பு ஷார்ட்டேஜ் ஆகலாம்ப்பா, திடீர்னு எங்கே அந்த கேஸ் இல்லைன்ட்டாங்க, ஒருவேளை இப்படியா போச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு முன்னெச்சரிக்கைக்காக நான் வாங்கிறேன்ட்டேன். அவ்வளவுதான். அவன் செஞ்ச வேலை தான், அவன் தான் பெரிய வேலையாக பார்த்துட்டு போயிட்டான். அது என்னாச்சு, வெளியில் திடீர்னு எப்படி ரைஸ் ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு டாக்கே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிடுச்சு, இல்லை பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, சமையல் எரிவாயு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், 10ஆவதுக்கு மொத்தமாக க்ளோஸ் ஆகிடுச்சு, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு, நம்மளால் முடியலை. அதை அவங்க ஒத்துக்கலை. ஒன்றியம் சொன்ன ஒரு பொய் இதுதான். என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட 30 நாளைக்கு எரிவாயு ஸ்டாக் இருக்குது, 75 நாளைக்கு எரிவாயு ஸ்டாக் இருக்குது. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னா எல்லாரும் எதுக்கு ஓட்டல முன்னா? ஏன் சிலிண்டருக்கு ஃபோன் போட்டால் போக மாட்டேங்குது, ஏஜென்சியில் போய் கேட்டால் ஏன் ஸ்டாக் இல்லைன்றான். அப்பா அவன் சொன்னது போய், ஒன்றிய அரசு சொன்னது முழுக்க போய். அதனால இப்போ உண்மையாகவே சொன்னாலும் ஒரு பையன் நம்புறதுக்கு தயாராக இல்லை. அதை எல்லாரும் பயந்து போயிட்டு பேனிக் அட்டாக்கில் போயிடுச்சு. எல்லாருக்கும் மனசு பக்கு. ஏன்னா வீட்டுக்கு போவோம் அவன் எப்பயுமே, ஏன்னா நம்மளே எவ்வளோ போடுவான், 100 ரூபா போடுவோம், 150 ரூபா போடுவோம், அதிகபட்சம் 200 ரூபா போடுவோம், அதிகபட்சம் 200. அவன் இந்த வீடியோ வெளியில் ஸ்ப்ரெட் ஆன உடனே பயங்கரமாக எல்லாருக்கும் போச்சு. கூட இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனு, அது இந்த விவரம் தெரிஞ்சவங்க வேற வெளியில் விட்டு விட்டாங்க. என்னன்னா இந்த பெட்ரோல் கொடுக்குறாங்கல்ல, கவர்மெண்ட் கொடுக்குறதுல இதுக்கு முன்னாடி நம்மளாம் வாங்கினவங்கெல்லாம் கடனுக்காலாம் வாங்கிட்டு இருந்தான். இந்த டீட்டெயிலாம் நமக்கு தெரியாது. பெட்ரோல் பம்பில் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து இந்த அட்வான்ஸ் டைப்பில் வாங்கியிருந்தான், நீ கூட அதுக்கப்புறம் நான் காசு தரேன். இப்போ என்ன பண்ணுறான், திடீர்னு நீ காசை கொடுத்தாதான் அன்னன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் எடுக்கிறியோ அந்தந்த ஸ்டாக்குக்கு காசை கொடுத்துட்டு நீ ஸ்டாக் எடுத்துக்க, உன்ட்ட பொருளை கொடுத்துட்டு நான் காசுக்காக வெயிட் பண்ண முடியாதுன்னொன்னே இதுவும் அதுவும் ஒன்று சேர்ந்து ஒரேடியாக அத்தனை பேருக்கு எல்லா நேரத்துலையும் அட் அ டைமில் எல்லா இடத்துலையும்
திருச்சி ஹைவேஸு இது ஓஎம்ஆர், ஈசிஆர், மதுராந்தகம், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் எல்லா இடமும். இது எடுத்தது வேளச்சேரியில் எடுத்தது கன்னியாகுமரி வரைக்கும் எஃபெக்ட் ஆகிருக்கு. அத்தனை பேர் பயந்து புதன்கிழமை நைட்லேருந்து விடிய 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 பொதுவாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஸ்டாக்கு ஃபில் பண்ணுவாங்க. புதன்கிழமை சாயங்காலம் ஆரம்பித்தது வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இடத்த விட்டு நகர விடாத அளவுக்கு எல்லாத்தையும் அடித்தாங்க, எல்லாரையும் அடித்தாங்க. பொதுவாக 3 நாளைக்கு ஒரு தடவை தான் பெட்ரோல் பம்பு ஸ்டாக்கை ஃபில் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட ப்ரொசீஜர். அதுவும் 3/4 நேரம் நைட்டு, சில நேரங்களில் மட்டும் மத்தியானம் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கான கேப்பு 3 டே ஸ்டாக் இருக்குது, ப்ரைஸு போகலை, ப்ரைஸு அதே தான் இருக்குது, அந்த 100 ரூபாய்க்குள்ளே தான் உட்காந்துருக்கு. அங்கே உண்மையில பேரல் இது கச்சா எண்ணெய் விலை பேரல் ஏறி போச்சு, எல்லாம் ரைட்டு. ஆனால் எவ்வளோ அஃபீஷியல் சொல்கிறாங்க, எல்லா பெட்ரோல் பம்பு எல்லா பெட்ரோலியமும் சொல்லுது ஸ்டாக் இருக்குது, ஸ்டாக்கில் பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த ஸ்டாக் மறுபடியும் இப்போ வர்ற வரைக்கும் ஊருக்குள்ளே ஸ்டாக் இருக்காது. போகிறவன் எல்லா ஆளாளுக்கு ஐயா இப்போ சார் லிட்டர் கணக்கில், அதாவது ஏக்கர் கணக்கில் எழுதுமாங்க. அந்த மாதிரி அவங்க கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் 35-40 லிட்டர் கொண்டு போயிருக்கான் குறைஞ்சபட்சம். இப்படி இறங்கி போகிற ஒவ்வொருத்தரும் டேங்கை ஃபில் பண்ணிட்டு போயிருக்காப்புல. நார்மலாக அப்படி ஆகவே ஆகாது. இப்போ ஒரு சேல்ஸ், ஒரு சாதாரண பெட்ரோல் பம்பில் ஒரு சேல்ஸ் ஒரு நாள் எவ்வளோ நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12,000 லிட்டர் பெட்ரோலு, ஒரு 6,000 லிட்டர் டீசல், இதுதான் போகுமா. நேற்றைக்கு மட்டும் எப்படி ஆகுது, கிட்டத்தட்ட 30,000 லிட்டர் பெட்ரோலு, 15,000 லிட்டர் டீசல் ஆகிருக்கு. ஒவ்வொரு இருக்கிற மொத்த ஸ்டாக்கு அட் அ டைமில் எல்லாம் காலி. அப்புறம் எப்படி இருக்கும்? அப்புறம் இது நம்ம கிரியேட் பண்ண, இன்னும் சொல்ல போனால் இதை வச்சு அவங்க விலை ஏற்றினாலும் ஏன்டா ஏற்றலன்னு கேட்க முடியாது. ஈரான்காரன் வேணால் சிலிண்டர் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம் சார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு, பெட்ரோல் பிரச்சனைக்கு, டீசல் பிரச்சனைக்கு முழுக்க காரணம் நம்ம தான். அதுவே சிட்டிகளை இவங்க படுத்துனா பாடு கொஞ்சம் நஞ்சல்ல. சாதாரணமாக பெட்ரோல் பம்புக்கு போனால் பெட்ரோல் போடுறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. 2 நிமிஷம் நீங்கள் எந்த டைமில் போனாலும் சரி. ஆனால் நேற்றையிலேருந்து புதன்கிழமை சாயங்காலத்துலேருந்து பெட்ரோல் போடுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 மணி நேரம் ஆகிருக்கு. 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் சாலிடு. அவ்வளோ பேர் பயந்து போய் போட்டிருக்கான். தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாதீங்க, இது செய்யாதீங்க, இது நமக்கு நல்லதில்லை. நீங்கள் எவ்வளவு தூரம் சேஃபராக நீங்கள் இருக்கணும்னு நினச்சாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம சேஃப்டியெல்லாம் அது இருக்கிற வரைக்கும் தான். முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. 10 நாள் முன்ன பின்ன அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஒருவேளை இந்த பதட்டம் இல்லாமல் இருந்திருந்தா, இந்த வதந்தி பரவாமல் இருந்திருந்தா, அவன் உண்மையிலே அடிச்சுக்காம உள்ளே போய் கும்மி அடிக்காமல் கும்பலாக போய் நிற்காம எப்பயும் போல இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோதான். நன்றி.